ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியன் ஆச்சாரியனை முன்னிட்டு முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாமுபதேசித்த நேர் தன்னின் படியை தனவாத சொல் மணவாள மொழி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ரொம்ப அழகா நேத்திக்கு ஒரு 45 பாசுரங்களுக்கு குயிக்கா சிம்பிள் மீனிங்ஸ் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோமோ அன்வயிச்சோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளை லோகம் ஜீயர் அவரோட வியாக்கியானத்திலேருந்து பதவுரை அன்வைச்சுருக்கோம். பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார் சுவாமியோட வியாக்கியானத்திலேருந்து எளிய விளக்குரை அதை மட்டும் எடுத்து அன்வைச்சுருக்கோம். அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லி இப்போ ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி வியாக்கியானங்கள்லாம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை எப்படி ரொம்ப காரூணிகனா மிக காரூணிகனா சுவாமி இருந்து எதனால அவருக்கு ஒப்பில்லாத ஒரு பெருமை அப்படின்னு சாதிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் பெரிய யாக்கியைகள் செய்வாள் அரிய அருளிச்செயற் பொருளை ஆரியர்கட்கு இப்போது அருளிச்செயலாய்த்து அறிந்து. எப்படி நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த வியாக்கியானங்கள் வந்ததுன்னா ஒரு மெயின் ரீசன் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா. அவர் 4000க்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கார். முன்னாடி பார்த்துட்டோம் ரொம்ப அழகா திருவாய்மொழி 24,000 படி எழுதினது சுவாமி தான். அதுக்கப்புறம் மிச்சம் 3000க்கும் பண்ணியிருக்காருன்றது இதுல காமிக்க போறா. பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் மற்ற பின்புள்ள வைக்கும்னா இந்த மத்த 3000க்கும் தெரிய யாவரும் தெரிந்து கொள்ளும்படி வியாக்கியானங்களை செய்ததினாலே அரிய அருமையான அருளிச் செயல் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களின் பொருளை அர்த்த விசேஷங்களை ஆரியர்களுக்கு பின்புள்ள ஆச்சாரியர்களுக்கு இப்போது இந்த காலத்தில் அருளிச் செயல் ஆயிற்று, அருளிச் செய்வது ஆயிற்று அப்படின்னா இப்போ நம்ம ஆச்சாரியர்களுக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியவாச்சான் பிள்ளையோட சுவாமியோட வியாக்கியானங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப அழகான பாசுரங்கள் எல்லாமே. அதனால அந்த சிம்பிள் மீனிங்க இன்னும் சிம்பிள் ஆகல, அப்படியே அடியே நம்ம சுவாமி சாதிச்சா மாதிரி எடுத்துன்னு வந்தாச்சு. கோயில்.org போர்ட்டல்ல இருந்து சுவாமிக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. வேதத்துக்கு உள்ளது போல் திருவாய்மொழிக்கும் அங்கங்கள் மற்றும் உபாங்கங்களாக மற்றைய பிரபந்தங்கள் உள்ளதால் அவற்றுக்கு வியாக்கியானங்கள் அருளிய மகனீயரை கொண்டாட திருவுள்ளம் கொண்டு முதலிலே பெரியவாச்சான் பிள்ளை செய்தருளிய பேருபகாரத்தை கொண்டாடுகிறார். இவர் மட்டும்தான் எழுதியிருக்காரான்னு அந்த மாதிரி கிடையாது. திருவாய்மொழிக்கு நம்ம அத்தனை 5 வியாக்கியானங்கள் பாக்குறோம். பெரியவாச்சான் பிள்ளை மற்றவாளோட கொஞ்சம் டிஸ்டிங்டா இருக்காரு. எதனாலன்னா மொத்த 4000க்கும் எழுதினதுனால அவர் மகனீயர்னு சொல்லி வியாக்கியான சக்கரவர்த்தின்னு கொண்டாடுறான். நம்பிள்ளையின் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கோயின்சிடென்ஸ் என்னன்னா இன்னைக்கு நம்ம சங்கல்பா குழாம்ல அன்வைக்கிறதும் பெரியவாச்சான் பிள்ளையோட இதுதான் இல்லையா, சரித்திரம் தான். ரொம்ப அழகா சொல்ற ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வாரோட பெரிய திருமொழி சுவாமி தான் ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பார். 7ஆம் பத்துல பின்னாடி கடைசி பாசுரத்துல திருக்கண்ணமங்கை பெருமாள் அவர் திருமங்கை ஆழ்வார்கிட்டயே அந்த பாசுரத்துக்கான விளக்கொரியும் நீயே கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வார் சொல்றார், ஆச்சாரியன் சிஷ்யன் கிரமத்துல நீ வரவே இல்லையே, நீ அப்போவா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்றார். இதுவே ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளைக்கு கிருஷ்ணன் தான் திருநாமம். ஏன்னா அவரும் ஆவணி ரோஹிணி எம்பெருமானோட கண்ணன் அவதாரமே. சோ கண்ணனோட அவதாரம் அடுத்தது மறு அவதாரமா பெரியவாச்சான் பிள்ளையா எழுதியிருக்காரு. திருமங்கை ஆழ்வாரே அப்படியே நம் பிள்ளையா எழுதியிருக்கார். ஏன்னா 2 பேரும் கார்த்திகை. ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வாரே நம் பிள்ளையா ஆச்சாரியனாய் கண்ணனே பெருமானே பெரியவாச்சான் பிள்ளையா சிஷ்யனாகி நம் பிள்ளை தான் ஆச்சாரியன், பெரியவாச்சான் பிள்ளை தான் சிஷ்யர்னு ரொம்ப அழகா சாதிக்கிறா. அதுதான் இதோட பின்னாடி அர்த்தம். நம்பிள்ளையின் பிரிய சிஷ்யரான வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்படும் பெரியவாச்சான் பிள்ளை மற்ற 3000 பாசுரங்களுக்கும் அனைவரும் அர்த்தங்களை நன்றாக தெரிந்து கொள்ளும்படி வியாக்கியானங்களை அருளி செய்ததினாலே
ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்ட அருளி செயல்களை இவருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் இவைதான் ஆழ்வார்கள் அருளி செயல்கள் என்று நன்றாக தெரிந்து கொள்ளும்படி அமைந்தன. இவரே அருளி செயல்களின் அர்த்தங்களை பூர்த்தியாக தன் ஆச்சாரியனிடத்தில் கேட்டபடி அவற்றை தான் ஆழ்ந்து அனுபவித்த கிரமத்திலும் மற்றவர்களுக்கு உபதேசமாகவும் ஆக்கி வைத்த தனிப்பெருமையை கொண்டவர் அப்படின்னு சாதிக்கிறார். பெரியவாச்சான்ஸ் பிள்ளை கிரேட்னஸ் இஸ் பீயிங் டோல்ட் இன் திஸ் பாசுரம் பை மணவாள மாமுனிகள். பெரியவாச்சான்ஸ் பிள்ளை ஆச்சாரியன் இஸ் நம்பிள்ளை. Whatever Periyavachan Pillai learned from Nampillai, he has done it as Vyakyanam, not just for 1 or 2 Pasurangal, but for the entire 4000 Pasurangal. Periyavachan Pillai has written Vyakyanangal. That's why he is called Vyakyana Chakravarti. He is the king of kings for Vyakyanam. Acharyas also say Periyavachan Pillai is an Amsham or Maru Avataram of Kannan Emperuman, because Periyavachan Pillai is also Avani Rohini. Nampillai is Maru Avataram of Tirumangai Alvar, because they both are Kartigai. So it's a greatness of Periyavachan Pillai. அடுத்தது, நஞ்சியல் செய்த வியாக்கியைகள் 4 எஞ்சாமை யாவைக்கும் இல்லையே தம் சீரால் வைய குருவின் தம்பி மண்ணு மணவாள முனி செய்யுமவை தாமும் சில. ரொம்ப அழகான பாசுரம். சில கனெக்ஷன் பிட்வீன் ஆச்சாரியர்கள் கொண்டு வர. நஞ்சியரானவர் அருளி செய்த வியாக்கியானங்கள் 4 சிலவற்றுக்கே ஆகும். எஞ்சாமை குறைவில்லாமல் யாவைக்கும் எல்லா அருளி செயல்களுக்கும் இல்லையே ஆகும். என்னன்னா எல்லா அருளி செயல்களுக்கும் வியாக்கியானம் சாதிக்கலன்னு சொல்றார். வையத்துக்கே குரு யாருன்னா பிள்ளை லோகாச்சாரியர் சொல்றோம் இல்லையா. வடக்கு திருவீதி நம்பியோட திருக்குமாரன் பிள்ளை லோகாச்சாரியருடைய தம்பி. யார் அவரோட திருத்தம்பியார்? மண்ணும்னா நிலை பெற்ற மணவாள முனினா, இந்த இடத்துல மணவாள மாமுனி தான் சாட்சின்னு இருக்கார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றது யாரு? பிள்ளை லோகாச்சாரியரோட திருத்தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ரொம்ப அழகா அவருக்கே சீர்குணம், தம் சீரால்னா தம்முடைய கல்யாண குணங்களாலே, அந்த கல்யாண குணத்திலேயே அப்படியே நம்மள என்ன சொல்வார், மூழ்க அடிச்சுடுவார் எம்பெருமானோட வியாக்கியானங்கள் வச்சு, ஆழ்வார் ஆச்சாரியர்களோட வியாக்கியானங்கள். செய்யும் அவை தாமும் செய்த வியாக்கியானங்களும் சில அருளி செயல்களுக்கே ஆகும்னா, சில எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திருப்பாவை, அப்புறம் அமலநாதி புரான், இதெல்லாம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எழுதின வியாக்கியானம் மாதிரி வேற வியாக்கியானம் நம்மளால பார்க்கவே முடியாதுன்னு சாதிக்கிற ஆச்சாரியர்கள். நஞ்சியர் முதலான சில ஆச்சாரியர்கள் அருளிய வியாக்கியானங்களை அருளி செய்கிறார். யாரு? மணவாள மாமுனிகள். இப்போ முன்னாடி பெரியவாச்சான் பிள்ளைய பிரைஸ் பண்ணிட்டார். அடுத்தது மத்த சில ஆச்சாரியர்களை பிரைஸ் பண்றார். அவள்லாம் அருளி செயல்களுக்கு எப்படி வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. பட்டரின் சிஷ்யரான வேதாந்தியான நஞ்சியர் சில பிரபந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் அருளி இருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளை போல் அனைத்து பிரபந்தங்களுக்கும் அருளவில்லை. அப்படி அருளி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே அப்படின்னு மாமுனிகள் மனசுல நினைச்சுட்டு இருக்காராம். பிள்ளை லோகாச்சாரியரின் திருத்தம்பியாரான உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை உடைய அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் அருளி செயல்களிலும் ஏனைய சாஸ்திரங்களிலும் கொண்டிருந்த ஆழ்ந்த ஞானத்தால் சில பிரபந்தங்களுக்கு அற்புதமான வியாக்கியானங்கள் அருளியுள்ளார். பொருந்திய பெருமையை கொண்ட வாதிகேசரி அழகிய மணவாளச்சியரும் சில வியாக்கியானங்கள் அருளியுள்ளார். So Mamunigal is talking about a few acharyargal here, like Bhattar Sishyar Nanjiyar, then of course Periyavachan Pillai's Thambiyar, brother, younger brother, Azhagiya Manavala Perumal Nayanar, then Vadikesari, Azhagiya Manavalachiyar. So many of them have written a lot of Vyakyanangal in general for Nalayirudivya Prabandham, and they are unparalleled. You cannot compare them with anything. சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேரார் தமிழ் வேதத்து ஈடுதனை தாரும் என வாங்கி முன்னம் பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின் அதனைத்தான். ஆச்சாரியர்கள் பத்தி எல்லாம் எதுக்கு சொல்றாரு தெரியுமா? கடைசியில இந்த வியாக்கியானங்கள்லாம் எப்படி மாமுனிகளுக்கு வந்து சேர்ந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்மளோட ஆச்சாரியர்களோட குரு பரம்பரை பிரபாவம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஆச்சாரியர் எப்படி மாமுனிகள் வம்சத்துல வராருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா போய் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு லிங்க் வரும் இல்லையா, எந்த பரம்பரையில வரான்னு,
அந்த லிங்க் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே ஆகணும். எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நம்ம சேவிக்கிற வியாக்கியானங்கள்லாம் மாமுனிகள் வரைக்கும் எப்படி வந்திருக்குன்றதுதான் அடுத்த 2-3 பாசுரங்கள்ல கொண்டு வர போறார். அப்போ நம்ம ஆச்சாரியர்களுக்கு எப்படி வந்துடும், அந்த லிங்க் ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆச்சாரியர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சிடும். சோ இந்த இடத்துல என்ன சொல்றார், சீரார் வைபவமுடைய வடக்கு திருவீதி பிள்ளை எழுதி அருளிய ஏர்னா விலட்சணம், ஆறுனா பொருந்திய, விலட்சணம் பொருந்திய எது தமிழ் வேதத்து திருவாய்மொழியின் ஈடு தன்னை, ஈடென்னும் 36,000 படி வியாக்கியானத்தை நம்பிள்ளை என்ன பண்றாரு, இது ஒரு அழகான சரித்திரம், பின்னாடியும் வரப்போறது. நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை கிட்ட இருந்து வாங்கின்றார். வாங்கிட்டு இப்போ சரியான டைம் வடக்கு திருவீதி பிள்ளைனா பட்டோலை பண்றாரு இல்லையா, வாங்கிட்டு பின்னாடி டைம்ல கரெக்டான டயத்துக்கு ஒரு ஆச்சாரியன் வர போறார், அவர்கிட்ட தந்துடலாம் அப்படின்னு சொல்லி, அது யாருன்னா ஈயுண்ணி மாதவர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் சிஷ்யர், நம்பிள்ளையோட சிஷ்யர். ஈயுண்ணி மாதவருக்கு தாம் அந்த நம்பிள்ளை என்ன பண்றார், பிற்பாடு அதனைத்தான் அந்த ஈடு 36,000 படியை இவருக்கு கொடுக்கிறார். அப்படி வருது. வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோலப்படுத்திட்டார், ஆனா திருப்பி நம்பிள்ளை வாங்கி வச்சுட்டார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நம்பிள்ளையே ஈயுண்ணி மாதவருக்கு தரார். அப்புறம் சில ஆச்சாரியர்களுக்கு வருது. இந்த பாசுரம் ஹைலைட். அடுத்த பாசுரம் இன்னும் டீட்டெயிலா விவரிக்கும் எப்படி மாமுனிகளுக்கு வந்து சேர்றது. இப்படி வியாக்கியானங்களை காட்டி அருளிய பின்பு 2 பாசுரங்களில், இதுவும் அடுத்ததும், நம்பிள்ளையின் உயர்ந்த ஸ்ரீசுக்திகளான ஈடு வியாக்கியானத்தின் சரித்திரத்தை அருளி செய்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா, அவளுக்கு நம்ம அம்மா அப்பா பேரு தெரியாம இருக்குமா? இருக்காது இல்லையா? நம்ம அம்மா அப்பா பேரு தெரிஞ்சா மாதிரி திருவாய்மொழி எப்படி நம்ம கிட்ட வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எல்லாமே இல்லையா, உபாய உபேயம் எல்லாம் காமிச்சு கொடுக்கறது. அதனால இது கூர்ந்துக்கவீங்க. ஆச்சாரியன் கிருப்பையாலே கிடைத்த ஞான பூர்த்தியாகிய பெருமை பெற்றிருந்த வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்திய தமிழ் வேதமான திருவாய்மொழியின் பொருளை விரிவாக விளக்கக்கூடிய பெருமையை பெற்றதான ஈடு வியாக்கியானத்தை இவரிடம் இருந்துன்னா யாரு, வடக்கு திருவேதி பிள்ளையிடம் இருந்து நம்பிள்ளை இதை இப்பொழுது வெளியிடுவதற்கு சரியான காலம் இல்லை. இது பிற்காலத்திலே ஒரு மகனீயர் மூலமாக நன்றாக பிரச்சாரமாகி புகழின் உச்சியை அடையும். ஆகையால் இப்பொழுது இதை என்னிடம் தாரும் என்று சொல்லி முற்காலத்திலே வாங்கி பின்பு தம்முடைய அன்புக்கு இலக்கான பிரிய சிஷ்யரான ஈயுண்ணி மாதவ பெருமாளிடத்திலே கொடுத்தருளினார். ஈடு வியாக்கியானத்தை ஓரான் வழி கிரமத்திலே அந்தரங்கமாக உபதேசித்து வருமாறு அவருக்கு ஆணையிட்டார் அப்படின்னு சொல்றான். நம்பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளை கிட்ட வாங்கி ஈயுண்ணி மாதவ பெருமாள் கிட்ட கொடுத்துட்டு ஓரான் வழி கிரமத்திலேயே இதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டார். பிற்காலத்திலே இதுக்கு நடுவுல சிலது நடந்திருக்கு, அது அடுத்த பாசுரத்துல வரப்போகுது. பிற்காலத்திலே மணவாள மாமுனிகள் ஈடு வியாக்கியானத்தை தன் ஆச்சாரியரான, இது கடைசி ஸ்டெப் போயிட்டா. இது எப்படின்னா, இதுக்கு நடுவுலதான் கொஞ்சம் சஸ்பென்ஸ். எப்படி திருவாய்மொழி பிள்ளைக்கு எப்படி வருது அந்த சஸ்பென்ஸ் அடுத்த, எப்பவுமே அந்த சஸ்பென்ஸ் கடைசியில தானே ரிவீல் பண்ணுவா. அடுத்த பாசுரத்துல ரிவீல் பண்றார் மணவாள மாமுனி. பிற்காலத்திலே மணவாள மாமுனிகள் ஈடு வியாக்கியானத்தை தன் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையிடம் கற்றறிந்து அதை உலகம் அறியும்படி செய்து திருவரங்கம் பெரிய கோயிலிலே நம்பெருமாளின் திருவானைக்கு இணங்கி நம்பெருமாள் தானும் தன் பரிவாரங்களுடன் 1 வருட காலம் காலக்ஷேபமாக மாமுனிகள் திருவாயிலிருந்து இதை காலக்ஷேபமாக கேட்டு அனுபவிக்கும்படி அங்கே உபநேசித்தார். நம்பெருமாளும் தானே மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்று மாமுனிகளுக்கு ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். அழகான தனியன் இல்லையா? தனியனையும் சமர்ப்பித்து இத்தனியனை திவ்ய பிரபந்த சேவா கால கிரமத்திலே முதலிலும் முடிவிலும் சேவிக்க நியமித்தான் என்பதும் ஜகத் பிரசித்தமான சரித்திரம். இது ரொம்ப அழகான பாசுரங்கள். அடுத்தது இன்னும் 2 பாசுரம் தான் நம்ம முடிச்சிடலாம். குயிக்கா அடியன் ட்ரை பண்றேன். திஸ் பாசுரம் மாமுனிகள் டாக்ஸ் அபவுட் வடக்கு திருவீதி பிள்ளை, the greatness of him, and how from Vadakku Trivedi Pillai Nampillai got back the Eedu Vyakyanam that he wrote based on Nampillai's discourses. He protected it for some time and then he gave it to his another Sishya called Iyunni Madhava Perumal. Then later Mamunigal gets it from his Acharyan Thiruvaimozhi Pillai. But the next Pasuram is going to reveal how
Mamunigal got, how Thiruvaimozhi Pillai got it, Mamunigal Acharya. ஆங்கவர் பால் வெட்ட சிறியாழ்வான் அப்பிள்ளை தாம் கொடுத்தார் தம் மகனார் தம் கையில் பாங்குடனே நாளூர் பிள்ளைக்கு அவர் தாம் நல்ல மகனார்க்கு அவர் தாம் மேலோர்க்கு ஈந்தார் அவரே மிக்கு. ஒரு சஸ்பென்ஸ் என்னன்னா, அந்த சிறியாழ்வான் அப்பிள்ளை யாருன்னா அவர் தான் ஈயுண்ணி மாதவ பெருமாள், நம்பிள்ளையோட ஒரு அந்தரங்க சிஷ்யர். ஆங்கு அவ்விடத்திலே அவர் பெற்ற நஞ்சியரிடத்திலே லபித்த சிறியாழ்வான் அப்பிள்ளை தான் ஈயுண்ணி மாதவ பெருமாள். தம் மகனார் தம் கையில், அவர் யாருக்கு கொடுத்தார்? அவரோட திருக்குமாரரான பத்மநாப பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஈயுண்ணி மாதவ பெருமாளோட திருக்குமாரர் பத்மநாப பெருமாள் திருக்கையிலே தாம் கொடுத்தார், தாமே கொடுத்தருளினார். அப்புறம் என்ன ஆறுது? பாங்குடனே தக்கபடியே அவர் தாம், அந்த பத்மநாப பெருமாள் என்பவர், அவர்கிட்ட ஒரு அந்தரங்க சிஷ்யர் இருந்தார், நாளூர் பிள்ளைன்னு ஒருத்தர். நாளூர் பிள்ளைக்கு அதை கொடுத்து அருளினார். அவர் தாம் நாளூர் பிள்ளை, அவர் என்ன பண்ணார்? அவரோட திருக்குமாரர் நாளூர் ஆச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர், அவருக்கு கொடுத்து அவரே மேலோருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாளூர் ஆச்சான் பிள்ளையோட திருவம்சத்தினார்ல இருந்து ஓரான் வழியா சிஷ்யர்கள் கிட்ட வந்துட்டு இருந்ததுன்னு இதுல சாதிக்கிறார். ஈந்தார்னா கொடுத்தருளினார், மிக்கு 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 ஈந்தார்னாக்கா விசேஷித்து கொடுத்தருளினார் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சரித்திரம் பார்க்கலாம். இதுல ரொம்ப அழகா எங்கே திருவாய்மொழி பிள்ளையோட கனெக்ஷன் வந்துடும். ஈடு வியாக்கியானம் எவ்வாறு தன்னாச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை அளவும் வந்தடைந்தது என்பதை விளக்குகிறார். சிறியாழ்வான் அப்பிள்ளை என்ற ஈயுண்ணி மாதவ பெருமாள் நம்பிள்ளையிடம் இருந்து பெற்ற ஈடு வியாக்கியானத்தை தன்னுடைய திருக்குமாரரான ஈயுண்ணி பத்மநாப பெருமாளுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்தார். இவரும் பெருமாள் கோயில் என்று சொல்லப்படும் காஞ்சிபுரத்திலே, எத்தனை பெருமாள் வந்துருவார் பாருங்க, காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த காலத்திலே நாளூர் பிள்ளை இவர் திருவடிகளிலே பல கைங்கரியங்களை செய்து இவரின் அன்புக்கு இலக்காகி இவரிடம் இருந்து ஈடு வியாக்கியானத்தை கற்றுக்கொண்டார். பின்பு தன்னுடைய திருக்குமாரரான நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் எங்க நடக்குது? காஞ்சிபுரத்துல ஒரு இடத்துல நடந்துருக்கு. சரியா? இப்போ ஷிஃப்ட் விஷன் எங்க ஷிஃப்ட் பண்ணணும்? ஆழ்வார் திருநகரிக்கு வாங்கும். ஆழ்வார் திருநகரியில என்ன ஆகுது? ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசத்தை திருத்தி ஒளிந்து நின்ற பிரான் நம்மாழ்வார் சன்னதிகளை புனர் நிர்மாணம் செய்து பவிஷ்யத்தாச்சாரியன் நெம்பெருமானாருக்கு ஒரு திருக்கோயிலும் நிர்மாணித்து பல கைங்கரியங்களை செய்து வந்த யாரு? திருவாய்மொழி பிள்ளை. அவர் ஈடு வியாக்கியானம் கத்துக்கணும் இல்லையா? கத்துக்கொள்ள ஆசை கொண்டு என்ன பண்றார்? என்ன கத்துக்கணும்னாலும் எல்லாம் காஞ்சிபுரம் வரதன் கிட்டதான் போகணும். எல்லாருமே காஞ்சிபுரம் வரதனை போய் சேர தேவப்பெருமாள் தாமே ஆணையிட நாளூர் ஆச்சான் பிள்ளை இவாளுக்கெல்லாம், அவரோட சிஷ்யர்கள் யார் யாரு? நாளூர் ஆச்சான் பிள்ளை கிட்டே இந்த திருவாய்மொழி பிள்ளைக்கு வருது, திருவாய்மொழி ஆச்சானுக்கு வருது, ஆயி ஜனன்யாச்சாரியருக்கும் இவ எல்லாரும் இப்ப எங்க கத்துக்கிறா? திருநாராயணபுரத்தில் வைத்து ஈடு வியாக்கியானத்தை கற்றுக்கொள்கிறார் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் நடுவில் ஆழ்வார் திருநகரி, அப்புறம் திருநாராயணபுரத்துல ரொம்ப அழகா இவாளுக்கு பாத்திரமா இருக்கு. இதெல்லாம் இப்படி திருவாய்மொழி பிள்ளை உபதேசமாக பெற்ற ஈடு வியாக்கியானத்தை இங்க மாமுனிகளுக்கு எங்க கிடைக்கிறதுனா ஆழ்வார் திருநகரிலேயே மாமுனிகளுக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஆழ்வார் திருநகரியில தான் திருவாய்மொழி பிள்ளைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வர்றார் மணவாள மாமுனிகள். அவருக்கு திருப்பி அங்கேயே கிடைக்கிறது. சோ எல்லாம் ஒரு சர்க்கிள் மாதிரி ஆழ்வார் தொடங்கின இடத்துலயே அவர் கிரந்தம் அவதரிச்ச இடத்துலயே எல்லாருக்கும் பூர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்லலாம். நிதியை, பெரிய நிதியை போலே மணவாள மாமுனிகளுக்கு அளித்தார். ரொம்ப அழகான ஒரு இது. So ஆழ்வார் மாமுனிகள் talks about how as generations pass by, ஓரான் வழி ஆச்சாரிகள் through that கிரமம், மாமுனிகள்ஸ் ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை gets the காலக்ஷேபம் of ஈடு வியாக்கியானம் at திருநாராயணபுரம், மேல்கோட்டை. So ஈயுண்ணி மாதவ பெருமாள் is Nampillai Sishyar. He gives it to his Sishyar Nalur Pillai. Nalur Pillai gives it to his son Tirukumarar, Nalur Achan Pillai. Then in parallel at Alvar Tirunagari, Mamunigal's Acharyan Thiruvaimozhi Pillai is doing a lot of Kainkaryangal. He wants to learn the Edu Vyakyanam. So he goes to Kanchipuram Deva Perumal to request. Then based on Deva Perumal's Niyamanam, Nalur Achan Pillai teaches Edu Vyakyanam to certain Sishyas. One among them is Thiruvaimozhi Pillai, other two are Thiruvaimozhi Achan, then Ayi Jananyachar. So this way, and they all learn it at Tirunarayanapura Melkote. This way Mamunigal's Acharyan gets the Grantham, Edu Vyakyanam.
இந்த பாசுரத்தோட மட்டும் நிறுத்திக்கலாம், சோ தட் ஒரு கண்டினியூஷன் இருக்கும் நமக்கு. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்ன நன்னென்றே ஏத்ததனை சொல்லி நீ என்ன. எல்லாரும் என்ன சொல்றோம் என்று சொல்லும் அவர்கள், இந்த மாதிரி நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்று சொல்லும் அவர்கள் அன்புடையோர் அன்புடையவர்கள் அவரவர்களுடைய ஏற்றத்தால் வைபவ அதிசயத்தாலே சாற்று சொல்லப்பட்ட திருநாமங்கள் தான் என்று திருநாமங்கள் ஆகும் என்று அந்த நெஞ்சுக்கு இது சொல்லிட்டே இருந்தார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நன்றி எல்லாம் நம்மன்னு வருது இல்லையா, அந்த நம்மோட ஏற்றத்தை ரொம்ப அழகா கொண்டு வந்து இங்க சொல்றா. அந்த வைபவத்தை இன்று இப்பொழுது சொல்லி எடுத்து சொல்லி ஏத்து அப்படின்னா துதிச்சுண்டே இரு அப்படின்னு சாதிக்கிறார். இவ்வாறு திருவாய்மொழியின் ஈடு வியாக்கியானத்தின் பெருமையை அருளி செய்த பெண் திருவாய்மொழியின் இப்போ ஏன்னா திருவாய்மொழியோட தாத்பரியத்தை சொல்லணும், ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த நம்மன்னு நம்ம சம்பிரதாயத்தை நிறைய இருக்கு, அந்த சம்பிரதாயத்தோட ஏற்றத்தை சொல்லணும் ஒண்ணு. அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியர் வரணும் இந்த இடத்துல. சோ இதெல்லாம் ஏன்னா ஸ்ரீவச்சன பூஷணம் அவர் ஏற்றின கந்தம் இல்லையா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு ரத்ன சுருக்கமான ஒரு ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இது. திருவாய்மொழியின் தாத்பரியமான ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் பெருமையை அருளி செய்ய எண்ணி முதலில் நம்பிள்ளைதான் லோகாச்சாரியார்னு திருநாமம் அவருக்கு என்ற விசேஷமான திருநாமம் ஏற்பட்ட சரித்திரத்தை விளக்குகிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருளிய பிள்ளை லோகாச்சாரியர் நம்பிள்ளையின் திருநாமம் லோகாச்சாரியரின் திருநாமத்தை கொண்டிருப்பதாலே அதன் சரித்திரத்தை விளக்குகிறார். இப்பாசுரத்தில் நம் என்று அபிமானிக்கப்பட்ட சில விசேஷமான வியக்திகளை கொண்டாடுமாறு தன் நெஞ்சுக்கு அருளி செய்கிறார். நெஞ்சே அந்த இது என்னன்னாக்கா வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளையோட சிஷ்யர், நம்பிள்ளைக்குதான் லோகாச்சாரியர் திருநாமம். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார், அதனால ஒருத்தருக்கு பிள்ளை லோகாச்சாரியர்னு வச்சிருக்கார், இன்னொன்னு நம்பெருமாள் பிரசாதமே அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த இடத்துல என்ன சொல்றார், நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்று சிலர் விசேஷமான அபிமானத்துடன் அழைக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் இவர்களுக்கு இருந்த பெருமையாலே சிலர் இவர்களை இவ்வாறு ஆதரத்துடன் அழைத்ததே. இத்திருநாமங்களை சொல்லி நீயும் இவர்களை இன்றே கொண்டாடு. அப்படி என்ன திருநாமங்கள்? அழகிய மணவாளன் ஸ்ரீ ரங்கநாதன் பல காலம் திருவரங்கத்தில் இருந்து வெளியே எழுந்தருளி இருந்து, எப்படி திருவரங்கம் இருந்திருக்கும் இல்லையா, எழுந்தருளி இருந்து பின்பு திருவரங்கம் திரும்பியவுடன் இத்திருமேனிக்கு திருமஞ்சனம் செய்து ஒரு வயோதிகனான ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணானுக்கு பெருமாளுடைய ஈரவாட தீர்த்தத்தை கொடுக்க அவர் அதை பருகி இவர் நம்பெருமாளே என்று அன்புடன் சொன்னதால் அப்பெயரே ஸ்ரீ ரங்கநாதனுக்கு நிலைத்தது. நம்பெருமாளே ஆழ்வாரை நம் ஆழ்வார் நம் சடகோப்பன் என்று அழைத்ததால் ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் என்ற பெயர் நிலைத்தது. திருநாராயணபுரத்தில் சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரித்து ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்த வேதாந்தியை பராசர பட்டர் வாரீர் நம் சீயரே என்று அன்புடன் அழைத்ததால் இவர் நஞ்சியர் தான் நஞ்சியர் என்று அழைக்கப்பட்டார். நஞ்சியர் அருளிய 9,000 படியை மிக அழகாக எடுத்து ஏடுபடுத்தி கொடுத்த நம்பூர் வரதரை நம் பிள்ளை என்று நஞ்சியர் அன்புடன் அழைத்ததால் இவருக்கு நம்பிள்ளை என்ற திருநாமம் நிலைத்தது. அதே திருநாமத்தாலேயே எல்லாரும் அழைக்கப்படுறா இன்னி வரைக்கும். இன்னும் 1000 வருஷங்கள் திருப்பி இந்த ஜென்மம், இந்த கலியுகமே திருப்பி வந்தா கூட இதே மாதிரிதான் அவெல்லாம் அழைக்கப்படுவா இல்லையா. ஏன்னா சாஸ்திரம் தொடர்ந்துட்டே வரும். அவ்வளவு அழகான ஒரு சரித்திரம். ஆழ்வார் மாமுனிகள் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு நம்மாழ்வார் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் and நம்பிள்ளை got their திருநாமங்கள் as நம் means our பெருமாள், our ஆழ்வார், our சீயர், our பிள்ளை means our son. So the charitrangal is all explained by Mamunigal, and he also wants to talk about how Tiruvaimozhi's deep meaning is related to Srivachana Bhushanam. That is another grantham written by Pillai Lokacharya. Is also telling how Pillai Lokacharya got the Tirunamam as Pillai Lokacharya. Lokacharya first was a Tirunamam for Nampillai. Nampillai's Sishyar was Vadakku Tiruvidi Pillai.
வடக்கு திருவைதி பிள்ளை திருக்குமாரர். First son is Pillai Lokacharya. So he kept his Pillai, right? So he got Pillai. He kept his Acharyan's name Lokacharya. He became Pillai Lokacharya. Then அடுத்த பாசுரம் வந்து நாளையில இருந்து பார்க்கலாம். துண்ணு புகழ் கண்டாளைன்னு ரொம்ப அழகா எப்படி நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியன் திருநாமம் வருது அப்படின்னு பார்க்க போறோம். இதை நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.